ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா, டெலகிராமில் ஒரு பாட் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் நெட்வொர்க்கில் பில்டு பண்ணியிருக்க ஒரு பாட், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னுடைய வீடியோக்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணோடனே உங்களுடைய டெலகிராம் வாலெட்டுக்கு டெலகிராமுடைய வாட்டுக்கு வந்து கொண்டு வந்தானே நீங்கள் வந்து அந்த லிங்க் வழியாக உள்ளே வந்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா. ஹோம் பேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய யூசர் நேம்லாம் கேட்கும். அதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா இது மாதிரி வந்து ஹோம் பேஜில் இருக்கும், ஓகேங்களா. ஸ்டார்ட் ஃபார்மிங் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் கொடுங்க, ஓகேங்களா. இங்கே இருக்க பாருங்கள் ஸ்டார்ட் ஃபார்மிங், ஓகேங்களா. இதை வந்து ஜஸ்ட் வந்து டேப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபார்மிங்காக ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து நிறைய டாஸ்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அந்த டாஸ்க் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னா நிறைய ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்டை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு தென் உடனே வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே ஜஸ்ட் வந்து கிளைம் வரும், ஓகேங்களா. கிளைம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நோ டைம் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே நீங்கள் சடனாக நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே உங்களுக்கு வந்து கிளைம்னு வரும், ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா டாஸ்க் இருக்குது, எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 3 கார்டு இருக்குது, ஓகேங்களா. விளம்பு வந்து ஏர்ட்ராப் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியும். இதுவும் வந்து சேம் லைக் தட் வந்து விளம்பரம் தான், ஓகேங்களா. இதனோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் வந்து பேக்கெண்டில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஃபைனான்ஸோடைய நெட்வொர்க் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. விஎன்பி செயின்ன்ற ஒரு ட்விட்டர் வந்து பேஜ் ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருக்காங்க ஏஐ கான்செப்டில், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே கொடுங்க. அந்த ப்ளே கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வரது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுங்கள். பாம் வரும், அந்த பாம்பை மட்டும் கேட்ச் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்ச் பண்ணங்கனாக்கா உங்கள் பாயிண்டெல்லாம் போயிடும். ஸோ அது பாருங்க பாம் வருதுங்களா, டக்குன்னு வந்து பேக் வந்துடுங்க. இப்படி தள்ளி வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுங்கள். கேட்ச் பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நீங்கள் அசால்ட்டாக வந்து கேட்ச் பண்ணலாம். ஒவ்வொரு 100 பாயிண்ட் கேட்ச் பண்ணுங்கனாக்கா ஒரு நாளைக்கு வந்து 3 கார்டு தராங்க. அது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுக்கு கார்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. அந்த கார்டை வச்சு நீங்கள் உங்களோட பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 121 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் பாருங்கள், இப்போ 561 ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ இருக்கிற எல்லா டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணனாக்கா எனக்கு வந்து 3000 பாயிண்ட் வரும், ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் எல்லா பாயிண்ட்டும் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15க்கு 17, ஓகேங்களா. 17 டாஸ்க்கில் வந்து நான் வந்து 15 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு சில டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து 2471 பாயிண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு, ஓகேங்களா. ப்ளஸ் வந்து இன்னும் 2 கார்டு இருக்குது நான் ப்ளே பண்ண வேண்டியது, ஓகேங்களா. அந்த 2 கார்டு நான் ப்ளே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு, ஓகேங்களா. இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெஃபரல் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வந்து நீங்களும் வந்து இன்வைட் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய பாயிண்ட் வந்து எடுங்க, ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுங்க. டெலகிராமில் வந்து முதல் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயின், ஓகேங்களா. அதனால் வந்து வேறு லெவலில் ப்ராஃபிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் இக்கோசிஸ்டத்தில் டானுக்கு கீழே வந்து பில்டு பண்ண முதல் மீம் காயின் பார்த்தீங்கன்னா டாக், ஓகேங்களா. அந்த டாகும் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாகில் வந்து ஒரு 25,000 கொடுத்துச்சு, ஓகேங்களா. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அக்கௌண்ட் பண்ணியிருந்தேன். 5 அக்கௌண்ட் பண்ணதுனால தான் எனக்கு கிட்டத்தட்ட வந்து 2,60,000 பாயிண்ட் எனக்கு இருந்தது. அந்த 2,60,000 பாயிண்ட் அப்படியே அவங்க வந்து 1:1 ரேஷியோவில் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து $250 மேலே வந்துச்சு, ஓகேங்களா. ஒரு $280 பக்கம் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 வந்தது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி இந்த மேட்ச் ஏஐஎன், ஓகேங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய பாட், ஓகேங்களா. இந்த பாட் வந்து எந்த நெட்வொர்க் வந்து பில்டு பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் டெலகிராமுக்குள்ளே வருது டான் நெட்வொர்க்குன்னு. ஆக்சுவலாக வந்து டான் நெட்வொர்க்குள்ளே இருக்காது. கண்டிப்பாக வந்து இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கு, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து முதல்ல வந்து பைனான்ஸ் நெட்வொர்க்கில் பில்டு பண்ணியிருக்க முதல் பாட், ஓகேங்களா. இது வந்து டைப் மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இதில் வந்து செக்இன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இதில் கார்டை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்டை எர்ன் பண்ணுறது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஃபியூச்சரில் இந்த பாயிண்ட்டை வந்து 1:1 ரேஷியோவும் தரலாம், இல்லை வந்து 2:1 ரேஷியோ, இல்லை 5:1 ரேஷியோ, அது மாதிரி எதனா தரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஃப்ரீயாக வர காஸ்ட்டு. அதனால் வந்து ஃப்ரீயாக வரது எல்லாத்தையும் நீங்கள் வந்து விடாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கிரிப்டோவில், ஓகேங்களா.
ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நல்லா சொல்லிட்டேன். எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து டாகில் வந்து 25,000 கிட்ட கிடச்சிச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக எந்தெந்த ஏர் ட்ராப்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற நல்ல ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்டர் காம்பட்டு, அதுக்கப்புறம் மிமிஃபை, அடுத்து வந்து ப்ளம், இந்த 3 ப்ராஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்டு பண்ணுங்கள். மீதி இருக்கிற எல்லா எக்ஸஸாக இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டை வந்து லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல 3த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இதுலேயும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நான் வந்து இந்த 3த்துக்கு மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 1 பார்த்தீங்கன்னா ப்ளம், 2 பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் காம்பட்டு, 3 பார்த்தா மிமிஃபை. இதை 3த்தையும் தான் நான் தெளிவாக கரெக்டாக ரெகுலராக வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த இந்த 3 ஏர் ட்ராப் முடிச்ச பிறகு தான் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏர் ட்ராப்பை வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. எல்லாத்தையும் ஒரே மட்டும் பண்ணாக்கா நம்மளுடைய பாயிண்ட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியல. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.